லாஸ்ட் 4 மந்தாவே எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா லோ வோல்டேஜ். இந்த லோ வோல்டேஜ்னால என்ன ஆகுதுன்னா வீட்டுல ஃப்ரிட்ஜ், ஏசி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ரிப்பேர் ஆகுது. ஈபிக்கு வந்து பாத்தீங்கன்னா காசு தானே பே பண்றோம், சும்மா தரீங்களா நீங்க கரண்ட்? மாத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 4 மந்தாவே எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா லோ வோல்டேஜ். இந்த லோ வோல்டேஜ்னால என்ன ஆகுதுன்னா வீட்டுல ஃப்ரிட்ஜ், ஏசி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ரிப்பேர் ஆகுது. ஈபிக்கு வந்து பாத்தீங்கன்னா காசு தானே பே பண்றோம், சும்மா தரீங்களா நீங்க கரண்ட்? சும்மா ஒண்ணும் தரல நீங்க கரண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 4 மாசமா இருக்கு. இப்போ 3 வாரம் வந்து பாத்தீங்கன்னா கரண்டே இல்ல. போன் பண்ணி கேட்டா வந்து பாத்தீங்கன்னா 11:30 வரும், 12க்கு வரும், 11:30 வரும் சொல்லி மாத்தி மாத்தி சொல்லி இருக்காங்க தவிர கரண்டே வர மாட்டேங்குது. வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை குழந்தைங்க இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க, காலைல வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி இவ்வளவு பிரச்சனை இருக்கு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனையாக வந்து பாத்தீங்கன்னா 4-5 மாசமா இருக்கு. ரொம்ப வர்ஸ்டா இருக்கு. மாத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் மட்டும் பிரச்சனை இல்ல, ரோடே வந்து பாத்தீங்கன்னா சரியா இல்ல. ரோடு வந்து பாத்தீங்கன்னா பிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா பைக் ப்ராப்ளம் வருது, நெக் பெயின் வருது. ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நாய்க தொல்லை இருக்கு. இதெல்லாம் மாத்தூரா இல்ல வேற ஏதாவது ஒரு நாடா? ஒரு பாஸ்ட் 4 மாசமாவே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் எப்படி போகுதுன்னா இதெல்லாம் லோ வோல்டேஜ் ஆகுது பிரதர். ஏசி போட்டா வர மாட்டேங்குது பிரதர். எனக்கு ஃப்ரிட்ஜ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணாலும் வர மாட்டேங்குது. போன் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இல்ல. காசு தானே பிரதர் வாங்குறீங்க, சும்மா தரீங்களா கரண்ட்? யாராவது காசு நீங்க சும்மா தரீங்களா கரண்ட்? பே பண்றோம்ல, பே பண்றதுனால காசு கொடுக்குறீங்க. அப்புறம் எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நீங்க தர மாட்டீங்க. ஏன்னா வில்லேஜ் ஆயுது. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபேமிலிஸ் இருக்கு, எவ்வளவு ஃபேமிலிஸ் இருக்கு இங்க சுத்தி. ஒரு 10 மணில இருந்து இது வரைக்கும் கரண்ட் வரல. வியாசர்படி ஏடி, இங்க இருக்கிற ஏஇனுடைய பர்சனல் நம்பரு, லைன்மேனுடைய நம்பரு, போர்மேன் நம்பரு எல்லாருக்கும் போன் பண்றோம், யாரும் எடுக்கிறது இல்ல. இது தினந்தோறும் லோ வோல்டேஜ் ஒரு பக்கம், அதன் பிறகு அடிக்கடிக்கு கரண்ட் கட் ஆகுது. இங்க இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு. அது வந்து இன்னும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல மாத்தாம இருக்கிறாங்க. அது குறித்து எங்க சங்கத்துக்கு நாங்க லெட்டர் கொடுத்துருக்கிறோம். ஒரு பகுதி அண்டர் கேபிள் போடுறாங்க, ஒரு பகுதி அண்டர் கேபிள் போடல. நிறைய இடத்துல லோ ஆங்கிங், அதாவது லீக்கேஜ் ஆகுது கரண்ட். இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. யாருமே அதை கண்டுக்கிறது இல்ல. இது குறித்து நாங்க கடிதம் கொடுத்துருக்கிறோம். இப்போ இன்னைக்கு தான் அதிகப்படியா இந்த மாதிரி 3 மணி நேரமா 3-4 மணி நேரமா கரண்ட் இல்லாம அவசரப்பட்டு இருக்கிறோம். இந்த பகுதி வந்து கிட்டத்தட்ட 50,000 பேர் வசிக்கக்கூடிய பகுதி இந்த 19ஆவது வார்டை பொறுத்த வரைக்கும். இங்க மணலில ஃபுல்லா கரண்ட் இருக்குது. இந்த பகுதியில் இப்ப எல்லாமே வேலைக்கு போறவங்க, காலேஜுக்கு போறவங்க, பள்ளிக்கூடம் போறவங்க எல்லாருமே அவசரப்படுறாங்க. எல்லாம் இங்க வந்து நின்னுக்கிறாங்க. எம்ப்ளாயி குஸ்ட் இருக்கிறாங்க, அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. வந்தா யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல, யாரும் இல்ல உள்ளங்கட்டா. நாங்க வந்து பாக்குறோம், யாரும் இல்ல. போலீஸ் வந்து நின்னுனாங்க. அதுக்கப்புறமா போய் பைபாஸ்ல போயிட்டு சாலை மறியல் பண்ணாங்க. எல்லா கட்சிக்காரும் இணைஞ்சாங்க, எல்லா சங்கத்திலும் இணைஞ்சாங்க, பொதுமக்கள் இணைஞ்சாங்க. எல்லாரும் சேர்ந்துதான் போராட்டம் பண்ணி இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு இந்த டிவி மூலியமா வரணும்னாங்க. எல்லாருக்கும் சார்பா மாத்தூர் எம்எம்டி மக்கள் சார்பா கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.